வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. கம்ஃபோர்ட் ஜோன் பார்ட் 8, அதோட 8வது பார்ட்டோட பகுதி 2. ஓகேங்களா? இதுவும் ஒரு ரியல் டைம் ஸ்டோரி தான். இது என் நண்பர், இரண்டாவது நண்பர், இன்ஃபெர்டிலிட்டி, இரண்டாவது நண்பர். அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிய வழக்கம் போல் ஒரு வருஷம் தாண்டிச்சு. என்னடான்னு கேட்டேன். ஏதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்குன்னாரு. அவர் இன்னொரு வருஷமும் தாண்டிடுச்சு. இப்போ என்னடான்னு கேட்டேன். இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தார். மறுபடியும் தான் எப்போயாச்சும் தான் பேசுவோம். மறுபடியும் கேட்கும்போது அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம், அங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸில் பண்ணியிருந்தோம், எக்ஸ் வேலைக்கு ஆகலை, இப்போ அதனால் ஒயில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. மறுபடியும் ஒரு முறை கேட்கும்போது ஒய்யன் வேலைக்கு ஆகலை, இசட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவர் இசட்டுன்னு சொன்னது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க டவுனில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னார். நான் இந்த முறை கொஞ்சம் மனசு விட்டு பேசணுன்றதுக்காக சொன்னேன். நண்பா, ஒத்துக்கிறேன், கொஞ்சம் வசதி வாய்ப்பு தான் இருக்குது உங்களுக்கு. என்னுடைய கேள்வி கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பார்ட் 1, என்னுடைய முதல் நண்பனுக்கு நான் கேட்ட அதே கேள்விகளை இவன்கிட்ட கேட்டேன். இவங்கிட்டையும் சரியான பதில் வரலை. ஓகே, நான் அதான் மறுபடியும் சொன்னேன். அதுவாக நடந்துட்டா பிரச்சனை இல்லை, அதுவாக நடக்கலன்னா அதுக்காக மெனக்கெடணும். நீ இன்டர்கோர்ஸ் பண்ணியா அப்படின்னு தான் கேட்டேன். வேற எதையுமே நான் கேட்கல. அதுக்கான பதில் அவங்ககிட்ட டைரெக்டாகவும் இன்டைரக்டாவோ வரவே இல்லை. சரி, உன் விருப்பம்பா, எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். இப்போ வந்து எனக்கு 2 குழந்தை இருக்குது. நானும் என் ஒய்ஃபையும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஃபெர்டிலிட்டி நாங்கள் சொன்னோன்னா அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு கவுண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஏன் நான் சொல்கிறேன்னா, யாருன்னாலும் யார் போய் டெஸ்ட் போனாலும் இந்த பதில் வரதை நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் ஒன்றும் டாக்டர்லாம் கிடையாது. ஸோ நம்ம சுய முயற்சியிலே கூட வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? என்னாச்சு, நியர்லி 9 மந்த் ஆச்சுங்க. 9 மந்த் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணான். ஃபோனில் அப்படியே உற்சாக துணியில் ஃபோன் பண்ணான். என்னடா அப்படின்னு கேட்டேன். கரு நின்றுடுச்சுடான்னு. என்னடா அந்த அந்த ஹாஸ்பிட்டல் தானே? இல்லை, அங்கே ட்ரீட்மெண்ட் நிறுத்தி பல நாள் ஆச்சுன்னா. ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டியா? அப்போ வேறு எங்கடா ட்ரீட்மெண்ட் பண்ண, என்னடா ஆச்சுன்னு நான் கேட்டேன். எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் போகல, இது மாதிரி கண்டினியூஸாக 4 ஹாஸ்பிட்டல் மாறி ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே நானும் சரி என்னுடைய மனைவியும் சரி மனசளவில் ஒரு மாதிரி நொந்து போயிட்டோம். ஒரு மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன் மூடுக்கு வந்துட்டோம். அதனால் ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம், கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைக்கலான்ட்டு ஒதுங்கி வச்சோம். அதுக்கப்புறம் முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருந்தது. அதில் அதுவாக நடந்ததாண்டான்னா. நான் மறுபடியும் கேட்டேங்க. டே சொல்கிறான், ட்ரீட்மெண்ட் நிறுத்தினதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததாடான்னு கேட்டேன். ஆமாம், அதில் நீ சொன்ன வார்த்தையும் உண்டு, ஃப்ரீக்வெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, இதுதாங்க. இதுக்கு மேலே நான் என்ன போய் ஆராய்ச்சியாங்க பண்ண முடியுங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சுது, இந்த பிரச்சனைன்றவங்க வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான அவங்க முயற்சிகள், அவங்க சுய முயற்சிகளை எடுக்க மாட்டாங்கன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுதுங்க. இதை நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் விவாதிப்போம்.